இல்ல vloggerனா நான் கீழ போட்டு வச்சிரேன் பாத்துக்க. வாங்க கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு வண்டியை கூட தள்ளாம என்ன பண்றீங்க? தள்ளுமுடா செத்து போ. ஆனா எனக்கு மேல கூல் ஆகுது, கீழே வெந்து ஊத்துது. கண்டென்ட்டா போட்டுலாம்டா. நான் தான் கண்டென்ட் ஆயிருவேன் போல. ஆக்சுவலி தான் எங்கள் ரூமில் இந்த வியூவு. ஸோ இந்த வியூ நல்லா இருக்குது, ஸோ அந்த சைடு நல்லா இருக்குது. லைக் மார்னிங் வந்து இது அரௌண்டு ஒரு 6:30 கிட்ட சூப்பராக இருக்குது வியூ. லைக் ரொம்ப இல்லாமல் வெயில் இப்போ தான் வர ஆரம்பிக்குது, மிஸ்ட் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்படியே ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ ஆக்சுவலி ஊட்டியில் வந்து டே 2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து வெளியே போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து தொட்டப்பேட்டா அரௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்புறோம். ஸோ சும்மா வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் தான். ஸோ ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பியாச்சு. சொல்றேன் என்னடா பிஸ்கட் வாங்கிட்டு வச்சுட்டு போயிருக்கீங்க, அப்புறம் பார்த்தா அப்படியே இருக்கு பிஸ்கட். ரைட்டு, நாங்க தின்னு. சரி ஓகே. அடுத்த பிஸ்கட்டை பிடிங்கி திங்கிறடே. புடிங்கலாம் தின்னல, அது வீணா வச்சுட்டு போனா ரைட், இதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மொத்தமும் போச்சா? மொத்தமாக போல. இப்போ அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டதுலேருந்து கண்டென்ட் மட்டும் தெளிவா எடுப்பீங்க. உங்க வேலை தேவையான கண்டென்ட் விட்டுருவான்டா. பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றது இருக்கும் அதெல்லாம் சொன்னோம், அதெல்லாம் எடுக்க மாட்டேன். அதெல்லாம் எடுக்க மாட்டாரு. தேவையெல்லாம் புடிங்கி தின்ன இதெல்லாம் இப்ப தேவையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் நம்ம ஸ்டங் ப்ளே பண்ணது. இன்னும் வந்து வருவோம். இப்போ போயிட்டு எங்கடா தொட்டப்பேட்டா பீச் போகிறோம். அப்புறம் கொஞ்சம் நிறைய இடம் சுற்றலான்னு பிளானு. ஸோ பிளான் பண்ணி சுற்றிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பும்போது இங்கே இந்த பேக்கரி வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தோம், மாயாஸ் பேக்கரின்னு. பட் வந்து நின்றோமா, வியூ வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி விண்டும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல சும்மா இந்த நார்மலாக டிஃபன் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சமாக மேகி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே இப்போ போயிட்டுருக்கோம். அரௌண்ட் 8 பேருந்து மேலே போகணும். காலைல டீ குடிக்க கூட ஒரு 8 பேருந்து மேலே போய் தான் டீ குடிச்சிருக்கோம். அந்த நிலைமை ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் வந்து ஷாப் ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம 8 பேருந்து மேலே போய் டீ குடிச்சிட்டு திருப்பி இறங்கி வந்தோம். அப்படி தான் போயிட்டு வந்தோம். ஸோ அதே தான் இதுவும். நான் ரூம்லேருந்து ஒரு 8 பெண்டு போகணும், வேறு லெவலில். ஆக்சுவலி 3வது பெண்டு, இன்னும் 2 பெண்டு ஏறினா மேலே வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொட்டப்பேட்டா பீச் போகிறோம். தொட்டப்பேட்டா முடிச்சுட்டு வந்து அப்படியே அங்கங்கே பக்கத்தில் போகலாம். சரி, பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸு, ஸோ எல்லாமே போகலான்னு சொல்லி பிளானு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரு, ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் ஈவினிங் தான். ஸோ அப்புறம் வீட்டில் போய் நேற்று மாதிரி நம்ம மார்க்கெட்டில் சுற்றிட்டு அண்ட் வந்து திருப்பி ரூமுக்கு வர பிளானு. நாளைக்கு இங்கே கொஞ்சம் இன்னொரு பிளான் இருக்குது. அப்புறமா வந்து மதியமாக கிளம்புனோம்னா நைட்டுக்குள்ளே நம்ம ரூம் போயிடலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லட்டி தாண்டி நம்ம ஊட்டியில் அங்கே இருக்குது. ஸோ அந்த சைடு போனால் பைன் ஃபார் இருக்குது. இப்போ தொட்டப்பேட்டனால இந்த சைடு அவன் வந்து மேப் போட்டான். அதனால் அவன் முன்னாடி போட்டு எடுத்துக்கோம். பிகாஸ் மேப் மைண்ட் அப்படியே போய் தான் பட் வேணாம். ஏன்னா சார்ஜ் ரொம்ப இருக்குது இதில் போட்டோம்னா. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சுற்ற போகிற பிளானு. ஸோ சார்ஜிங்லாம் கம்மியாக தான். அதனால் வந்துட்டு என் தலைவன் மேப் போட்டு வேறு லெவல் பண்ண வச்சுட்டான். நேற்றும் டிராஃபிக்கு, இன்றைக்கும் டிராஃபிக்கு. நம்ம நேரமோ என்னமோ விட்டுட்டு அதை அடைச்சி வைக்கலாம். என்ன தலைகீழாக பண்ணுறாங்க? அந்த பக்கமே திறந்து விட்டு அந்த பக்கமே ஒரு கூட்டத்தையும் போட்டுருக்காங்க. சரியான டிராஃபிக்கு. டேய், இப்போதுக்குள்ளே முடியாது போடாது, இப்போதுக்குள்ளே முடியாது போல இது. இங்கே பாரு, ஊரில் இருக்க எல்லோரும் இங்கே தான்டா இருக்காங்க. வாங்க, என்னடா இது டிராஃபிக் இப்படி இருக்கு சொல்லுவோமா? அப்பாடா. ஸோ இப்போ வந்து தொட்டப்பேட்டா போயிட்டு இருக்கோம். தொட்டப்பேட்டா பீச்சு. ஸோ அரௌண்ட் இங்கேருந்து 6 to 7 kilometers இருக்குது. ஸோ ரோட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்து பொறுமையாக இருக்கணும். ஸோ டோக்கன் இங்கே வாங்குகிறோம். டோக்கன் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மேலே ஆனால் டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக்காக இருக்கா? ஆமாம், பார்க்கிங் காருக்கு இருக்கா? பைக் நம்ம எங்கேயாவது விட்டு போக வேண்டியதான். நான் சொன்னேன்ல, இந்த லேட்டாக டிராஃபிக் தான். நம்ம தான் போகிறோம். அக்கா, இந்த ரேஞ்சில் அக்காவை பார்க்குறியாடா?
நம்மலாம் கேப்பில் சிந்து படுறவேடா. ஆனால் காய கூட காட்ட மாட்டேன்றாங்க. உள்ள கடத்தல் கும்பலாக இருந்து மாட்டிக்கு வேற நிற்கிற. ஹாய் பேமா, எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ. வேப்மா எங்கே வேப்மா? எஸ் ஹாய். இவர் தான் எங்களோட குருநாதர். எல்லாமே இவர் தான். மொத்தமான பெரிய தலை. ரூட்டு பார்த்தீங்களா வரும்போது எப்படி ஓட்டினாருன்னு? ரூட்டு தலை. ரூட்டு தலை. ஐயோ போச்சு. ஸ்கிராட்ச் இல்ல ஸ்கிராட்ச். இது ஹெல்மெட் கிளாஸ். கோபகல் நான் எங்கடா வைப்பேன்? பேக் தான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு கூட்டத்துல குருட்டு கண்ணாடி போட்டிருக்கிறது 2 குருட்டு பையன் நம்ம தான். வச்சுக்கோ, வெயில் கிடையாது. இது இப்போ உனக்கு கூலிங் கிளாஸா ஒர்க் ஆகும். நம்ம அப்படிதான் சொல்லிக்கிறது. சொல்லு, நீ சொல்லு. யூஎஸ் ஜாக்கெட் வாங்கினீங்களா விட்டுட்டு? ஸோ தொட்டப்பிட்டா வரவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அரௌண்ட் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இருங்க, டைம் பார்க்கலாம். 11:36. ரொம்ப கஷ்டம். 12 ஆயிடுச்சு. இங்கேருந்து முடிச்சு நம்ம போகிறதுக்கு ஐ திங்க் இங்கேருந்து திருப்பி கீழே இறங்குறதுக்கே வந்து நம்மளுக்கு 1 கிட்ட ஆயிரும் போல். ரொம்ப ரொம்ப க்ரௌடு, செம்ம க்ரௌடு. தயவு செஞ்சு ஏர்லி மார்னிங் வந்துடுங்க, அப்போ தான் க்ரௌட் இருக்காது. அதான் பெட்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓனர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, வருவார். அந்த ஷோ காட்டணுமா? இவனே நேர் விருப்பம் கேட்குறாங்க. நீ ரெஸ்ட் ரூம் போகிற காட்டணுமா? நீ தானே எடிட் பண்ண. இதான் அவர் போற கக்கூஸ் பாத்துக்கு போயிருக்காரு. அல்பா அல்பா ஓனரை காணும். வாங்க டீ குடிக்கலாம். பரவாயில்ல, நம்ம எடுக்கிறோம் இந்த கடைக்கு டீ. ஆன்டி தானே? அவன் பரிசு என்கிட்ட தான் இருக்கு. அவன் கிடைக்கிறான். நான் ஒரு விளாகராக உணர்றேன். இத கொஞ்சம் பொடி. சென்னையில இருக்கிற ஜாக்கெட் போட்டுக்கிறேன். அது முக்கியம். போயிட்டு வண்டியா? உள்ள கொஞ்சம் போற மாதிரி ஒரு இடம் இருக்கும். தெரியுமா? மேல போய் பார்த்து கீழே வரைக்கும் போயிட்டு வரோம். ஓகே. ஆல்பா ஆல்பா உங்க ஓனர் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு ஓட்டார். ஆன்ல இருக்கு. யா எவ்வளவு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்ப மணி பாத்தீங்க, மணியோ 12:40. இவனும் இவன் தெரியல. எல்லாரும் கேமரா கை வைக்கிறீங்க. நீ உனக்கு கொன்றுவேன் பாத்துக்க. எல்லாரும் கேமரா கை வைக்கிறீங்க. எப்படி உனைய? சரி வா வா. 2 பேரையும் வச்சுக்கிட்டு பிளாகர் இல்ல பிளாகர்னா கீழே போட்டு வந்துடுற பாத்துக்க. போட்டு வா. எந்த அப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாத்துக்கோங்க. ஹெல்மெட் யாட்ட இருக்கு? அப்ப கொண்டா வச்சிடுறோம். 2 நாளா நான் வச்சிருக்கேன். ஹெல்மெட் ஹெல்மெட் ஆச்சரியம் கூட. அப்ப ஓனர்ட்டே கூட ஹெல்மெட் போட நான் பத்திரம் வச்சு ஹெல்மெட் கூட. அப்ப ஓனரே போட்டுப்போம். ஹெல்மெட் வச்சுக்கிறேன். 2 நாளா போர்ட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. வா மேல போவோம். ஏன்னா அது ஸ்டைலா இருக்காது. அதானே பண்ணாட. லாக் பண்ணலாம்டா. இன்னையில இருந்து நான் விளாகறேன். லாக் பண்ணி கூட அப்பப்போ கடனா வந்து ஆட்டிய போட்டுட்டு இருந்த சேனலை மொத்தமா தூக்கிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. இவன் தேர மாட்டான். எதுக்குதான் வந்து இருக்குமா வராது. எஸ்எம்கே எஸ்எம்கேன்றீங்க. இதாண்டா எஸ்எம்கேக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? எஸ் மணி என்னன்னு சொல்ல. இல்ல ஸ்மார்ட் எம்கே. வேமா அவலஞ்சி டேம். எங்க ஒரு டேமும் காணோம். அவலஞ்சி டேம்ன்றாங்க. பட் ஒரு டேமும் காணோம் கண்ணுக்கு. நான் ஒன்றும் தெரியல. இந்த தெரியல. அதாங்க இதாங்க வீவு தெரியுண்டா. இதுவும் ரெக்கார்ட் ஆகுமா? ஷிட்.
நானும் பார்த்துட்டேன்டா. வாங்க அந்த சைடு அந்த சைடு. அது என்ன சில்வர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஏதோ செவத்துக்கு? சோலார் பண்ணுறா எல்லாம். போனோட்டம் வந்ததே எனக்கு பெட்டரு. போனோட்டம் ரொம்ப அந்த வியூ பெட்டராக இருந்துச்சு. இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஆனால் அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இது ஓகே. நான் மேலே வியூவை தான் பார்க்குறேன். ஆமாம், ஃப்ரீயான இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். ஆஃப்டர் வந்து டீ எஸ்டேட்டும் போகிறோம். ரோஸ் கார்டன் போகலாமா வேணாமான்னு தெரியல, ஏன்னா நம்மளுக்கு ஆள் இல்லை, அதனால அது தேவையில்லை. அவலாஞ்சி ஹில்ஸ் இது போல. ஏன் போல? எங்கே இருக்குன்னு தெரியாது, அதான் போல. போவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் இப்போதைக்கு தண்ணி வரவே வராது, சத்தியமாக வராது, அதனால அதுவும் கேன்சல். ஹாய். 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 வணக்கம் சார். நேத்தே ட்ரை பண்ணீங்க உங்க ஓனரை காட்டி யானைகிட்ட பலி கொடுத்துடலான்னு, ஆனா பயப்புள்ள சிஎஸ் ஆயிட்டான். சரி விடுங்க, போறதுக்குள்ள ஏதாவது ஒரு கரடியாவது வராது, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இதுல போலாம். ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து பொட்டானிக்கல் கார்டன் இல்லை, சாப்பிட போகிறோம், பசிக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது டீ குடிச்சிட்டு அப்புறம் கீழே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். பசிக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, எல்லாமே 3 எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நல்லா இல்லைனாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது ஓகே, போக பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி தொட்டப்பேட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. டிராஃபிக் தான் கொடூரமாக இருக்குது. விளாக் செம்ம கொடூர டிராஃபிக்கு. ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுது முடியல. இந்த இருக்குடா, அவ்வளோண்டா. அவள் நிப்பாட்ட தான் போகிறான். நான் ஊட்டிலையும் வேர்த்து கொட்டுதுடா டேய். ஊட்டிலையும் வேர்க்க வச்சிட்டிங்கடா டேய். வெயில் முன்னாடி போயிரு. கீழே போகிறது மட்டும் டிராஃபிக்கு, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டோம்னா போதும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ரொம்ப டிராஃபிக் இருக்குது கீழே போகிறது. நம்ம வரும்போது மேலே அந்த டிராஃபிக், கீழே போகும்போது இருக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த தொட்டப்பேட்டையிலேருந்து வெளியே வந்து ஸோ அப்படியே பக்கத்தில் வரவில்லை பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சு. ஸோ அங்கே போகலான்னு சொல்லி உள்ளே வந்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்னது தான், பார்க்குற சின்னதை வச்சு ஓகே வந்ததுக்கு இதையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி தான் உள்ளே வந்தோம். ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா 4-5 ஸ்டெப் தான் மேலே ஏறணும். வெயிலுனா வெயில், என்னடா இப்படி வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. க்ரௌடு வேற ரொம்ப சின்னதுல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டோஸ் எடுக்கவும் அவ்வளவா இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாவே வெளியே வந்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டிஎஸ்சிலேருந்து கிளம்பியாச்சு. டிஎஸ்சி இங்கே போய் எங்கடா போட்டிருக்கேன் வண்டியை, இங்கே போய் ஈகிள் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. ஸோ அது போய் பார்க்கலான்னு சொல்லி பிளானு. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணோம். ரொம்ப டிஎஸ்சி மொக்கை எதுவுமே வேறாது. ஸோ அதனால் ரொம்பலாம் எடுக்கல. இதுக்கு வேறு கோப்ரோக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுவான். போங்கடா அப்படின்ட்டேன். எதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் எக்கோ டூரிசம் நம்பர் 2. லைக் 2 hours to ஷூட்டிங் பார்க் போனீங்கன்னா வழியில் இருக்குது. ட்ரீ பார்க் 8 மைல். ஸோ இதுதான் வியூ. பட் ஏடா வா நீ வா போகலாம், வா இறங்கலாம் வா. ஸோ கீழே வரைக்கும் போகுது ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்கு. உனக்கு நல்லா தான் ஓகே இங்கே வா அப்படியே போகலாம். நான் கூட தெரியல, வா போகலாம். அப்படியே போனேன்னா கீழே தான் பொட்டை டக்குன்னு விடுவேன். பரவாயில்ல, அது ஒரு பார்த்து போனோம். கண்டென்ட்டா போட்டுடலாம்டா. இவனை சொல்லிட்டு நான் தான் கண்டென்ட் ஆயிருவேன் போல. இப்படி வலிக்குது டேய். நான் எப்படி வலிக்குது பொறுமை. இவனுக்கு கண்டென்ட்டுக்காகவே நான் விலக மாட்டேன். என்ன பண்றீங்க சார்வா? வலிக்குதுடா. இப்பயும் சொல்றேன் வாங்க மேல போயிடலாம். இன்னைக்கு ஒருத்தன் கண்டென்ட் எடுக்க போறேன். வந்துட்டேன்ல. சரி நான் அப்படியே மேல வரேன். இப்படி வா, மீட் பண்ணிக்கலாம். மேல பார்த்து மீட் பண்ணிக்கலாம். சரி இப்படி வா. இப்போ நகண்டு போய் வா. இல்ல இப்படியே வரலாம். இங்க ரொம்ப வலிக்குது, அதான் நான் அதனால ஸ்லைடு வச்சு இறக்குனேன். வா
ஸோ நம்ம வந்து கீழே கொஞ்சம் ப்ரைவேசியாக வரலான்னு சொல்லி வந்துட்டோம். எப்படினாலும் 360 ரெக்கார்ட் ஆகும். நல்லா இருக்கா ஸ்லோப்பு? ஸோ ஆளோட ப்ரைவேசி இருக்குன்னு பார்த்தா இவனோடலாம் ப்ரைவேசியாக வர மாதிரி இருக்கு. சரி வா 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 கோச்சிக்காது. பொறுமை பொறுமை பொறுமை. நீ ஷூ கிரிப்போடது போடணும்டா. வெற்றி நம்மது வெற்றி நம்மது வெற்றி நம்மது. வாங்க பார்த்து பார்த்து பார்த்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இல்லை இல்லை வேணாம். இது ஏதோ வந்து வே இருக்குது, எங்கேயோ வந்து கீழே சம்திங் லேண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான வே நல்லா இருக்காண்ணா. இது சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து கீழே லேக் இருக்கும், இங்கே லேக் இருக்காது. லேக் இல்லை உங்களுக்கு வியூ, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அல்ஃபா அல்ஃபா ஓனர் இப்போ போலீஸ் சாப்பிட போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ரீசன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். ஸோ அடுத்த செட் வந்து நாளையோட விலாக் என்னன்னு சொல்லி வரும், பார்க்கலாம். பை பாய்.